தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். போலீஸ் அக்கா திட்டம் கோவை மாநகர காவல்துறையால் உருவாக்கப்பட்டது தான் இந்த போலீஸ் அக்கா திட்டம். இந்த திட்டத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பெண் காவலரை நாடி அந்த பிரச்சனைகளை சொல்லலாம். அந்த பெண் காவலர்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இது இப்ப கோவை மாநகரத்துல மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த திட்டமானது கடந்த 2022 அக்டோபர்ல தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு பெண் காவலருக்கு 2 கல்லூரிகள்னு பொறுப்பு வழங்கப்படுது. அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரில் போய் அவங்க அந்த பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரதும், ஒருவேளை பிரச்சனைகள் எதுவுமே இல்லைனா கூட 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த கல்லூரிக்கு போய் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு வழங்குவதும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வரதும் இவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு பிரத்யேகமான எண்களும் கொடுத்திருக்காங்க. அந்த எண்கள் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் சேர்த்த ஒரு QR கோடு ஒன்று கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சுவர்கள்ல ஆங்காங்கே ஒட்டியும் வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வெளியில யார்கிட்டயுமே சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்துல தன்னுடைய சொந்த அக்காவா நினைத்து இந்த பெண் காவலர்கள் கிட்ட சொல்லலாம், அதற்கான தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமா 493 அழைப்புகள் வந்திருக்கிறதாகவும் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் கோவை மாநகர காவல்துறை சொல்லியிருக்காங்க. மாணவிகள் பலர் இந்த திட்டத்தால பயன்பெற்ற நிலையில இந்த திட்டம் சிறப்பா இருக்கு அப்படின்னு இதை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தலாம் அப்படின்னும் தமிழக அரசினுடைய முதன்மை செயலாளரும் அறிவுறுத்தியிருக்காரு.